கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதில் சாட்சி சொல்லும்படியாக ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு அவங்க வர முடியாத காரணத்தினால் அடியானை இன்னைக்கு மத்தியானம் கூப்பிட்டார்கள். முதலாவது தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் முன்பாக என்னுடைய சாட்சி சொல்லும்படியாக அழைத்ததற்கு அதை பின்பு ஊழியக்காரர் ராஜ்குமார் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கடந்த என்னுடைய சொந்த ஊர் ராதாபுரம். நான் இப்பொழுது கூடங்குளத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். கூடங்குளம் அந்த பவர் பிளான்ட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு சபை ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். கூடங்குளம் பக்கத்தில் இருக்குந்துறை என்கிறதான ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் ஒரு சபையை கர்த்தர் அடியானுக்கு கொடுத்திருக்கிறார். சபை ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். நான் எப்படி ரசிக்கப்பட்டேன், எப்படி ஆண்டவர்களை வந்தேன், அதை சுருக்கமாக கொஞ்சம் நேரம். சங்கீதம் 136:23 சொல்கிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரே, அவர் என்ன நினைத்தபடியில் தான் இந்த உயிரோடு கூட ஜீவனோடு கூட இருக்கிறேன். அவர் தாழ்மையில் எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் என்னை கிருபையாக என்னை தேடி வந்தார். அவருடைய சத்தத்தை என் காதுகளாலே கேட்டேன். 2 வாட்டி கேட்டேன். அந்த 2007 வருடம் 2007 வருடத்தை மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தான் கர்த்தருடைய தொடுதலை நான் பெற்றுக்கொண்டேன். அதற்கு முன்பாக ஒரு இந்து இதுலேயும் இந்த சாய்பாபா வணக்கத்துலேயும் சாய்பாபா பூஜை பண்ணி சாய்பாபாவுக்கு எல்லாம் பண்ணுவாங்களே அந்த இதில் தான் அவங்க கூட தீவிரமாக இருந்தேன். நிறைய அந்த ஆந்திரா மக்கள்லாம் உண்டு. நாங்கள் ஆந்திராவில் ஒரு 5-6 வருஷம் வேலை பார்த்ததுனால அந்த இதில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தேன்னா அதில் இருந்தேன். எனக்கு 2006 திருமணமானதுலேருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் வர ஆரம்பித்தது. அதன் மூலமாக அது ரொம்ப மனைவி பிள்ளை எல்லாத்தையும் அவங்க வீட்டில் எங்கள் மாமன் எல்லாரும் சொல்லி ரொம்ப பெருசாகிட்டாங்க. பெருசாகி ரொம்ப பிரச்சனை பண்ணி ஒரு கட்டத்தில் 2 பேர் பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவர்கள் கோயில்பட்டி பக்கத்தில் எங்களுடைய மனைவி ஒரு கோயில்பட்டி பக்கம் அவங்க அங்கே போயாச்சு. நான் எங்கள் ஊரில் தான் ராதாபுரத்தில் தான் இருக்கிறேன். ராதாபுரத்தில் இருந்து கொண்டு வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். திடீரென்று ஒரு நாள் போலீஸ் அதிகாலையில் வந்து அப்படி தான் நான் ரட்சிப்புகளை வந்து ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஆலயத்துக்கு போய் கொண்டு ஒரு நாள் ஒரு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அந்த வாலிபர் கூட்டம் 4 மாடியில் முதல் 4 மாடியில் எங்கே இருக்குது எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு அந்த டைமில் வந்து எங்கள் சகோதரர் சாமுவேல்னு ஒரு பிரதர் சாமியில் அவருக்கு போன வருஷம் தான் இறந்தாங்க. நல்ல ஒரு ஊழியக்காரர். அவர் என்னை கூட்டிகிட்டு போனார். அந்த கூட்டத்தில் எனக்கு அபிஷேகம் கிடைச்சிது. அந்த வாலிபர் கூட்டத்தில். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் கொடுத்தது நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கலை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் திடீர்னு ஒரு நாள் வந்து போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. விடிய காலையில் ஒரு இருட்டு டைமில் 5 to 6 அந்த டைமில் இருட்டிலே வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு ராதாபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து இப்படி வள்ளியூர் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் கொடுத்தாங்க. வரதட்சணை டவுரி கேஸ் போட்டு ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த வள்ளியூரில் அப்போ வந்து லாசரஸ்னு ஒரு நார்வேலேருந்து ஒரு அம்மா இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க. அவங்ககிட்ட சொல்லி ஒரு 15,000 ரூபா அவங்களுக்கு கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி நாங்களே ஜெயிலில் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி ஜெயிலில் கொண்டு வைத்தார்கள். 1 வாரம் ஜெயிலில் இருந்தேன். எந்த வித தப்புமே செய்யலை. சின்ன பிரச்சனை குடும்பத்தில் இருந்தது. பெரிய அளவுலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா நான் ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்குள்ள நல்லா இருந்தேன். எப்படி ரசிக்கப்பட்டேன் என்றால் அந்த டைமில் வந்து அந்த ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நான் நிறைய சாமிகளை தேடினேன். அந்த எங்கள் ஊரில் சிவன் கோயில் இருக்குது, பெரிய சிவன் கோயில் இருக்குது. அங்கே போய் டெய்லி போய் பூஜை அவங்ககிட்ட அதில் கலந்துக்கிறது, அதிலேருந்து வேண்டிக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்துக்கிட்டு இருந்தேன். டியூட்டிக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தேன். என்ன பண்ணுன்னு தெரியுங்க, ஃபேமிலி பேக்ரவுண்டு யாரும் கிடையாது. குடும்பத்தில் யாரும் பின்னணிகள் நல்லா ஸ்ட்ராங்கான ஆட்கள்லாம் கிடையாது. நான் தான் வந்து படித்து எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கெல்லாம் வந்ததுனால ஒரு 5-6 வருஷம் ஆந்திராவில் ஹைதராபாத்தில் வேலை பார்த்து தான் அப்புறம் இந்த பகுதிக்கு வேலைக்கு வந்தேன். அப்போ இவ்வளோ ஒரு சூழ்நிலையில் வந்து எல்லோரும் கைவிட்டு யாரும் சப்போர்ட் பண்ண குடும்ப விஷயத்தில் யாரும் சப்போர்ட் பண்ண முடியாதனால இப்படி போயிட்டு வந்திருக்கும்போது இப்படி கல்யாணமும் ஆயிடுச்சு. கல்யாணத்தில் இந்த பிரச்சனை ஆனதுனால ஒரு நாள் நான் டியூட்டிக்கு போயிட்டு வரும்போது எங்கள் ஊருக்கு என்ட்ரன்ஸ் பக்கத்தில் ஒரு சத்தத்தை காதில் கேட்டேன். நீ வந்து பாவங்களை அறிக்கையிட்டு அந்த ஏஜி சபை அந்த வார்த்தைப்படி கழிச்சு ஏஜி சபையில் போய் நீ அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணு. எப்படி ஒரு வார்த்தை கேட்டேன். நான் திரும்பி பார்க்குறேன், ஒன்றும் இல்லை. கையில் கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகிட்டு, கை சிவரிங் ஆகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அதை மறந்து விட்டேன். அடுத்த வாரமும் அதே டைம் அதே நேரத்தில் மறுபடியும் அந்த சத்தம் கேட்டது. இந்த மாதிரி சர்ச்சில் போய் பாவங்களை அறிக்கணும் ஏஜி 7 அந்த வார்த்தை கேட்டுச்சு. வடக்கு டைரக்ஷன் காட்டுச்சு. இந்த பசங்கள்ட்டெல்லாம் கேட்டால் சரி யாரும் சொல்லலை.
அப்புறம் தெரிஞ்ச பசங்கள்லாம் கேட்கும்போது கடைசியில் ஒரு பையன் என்னை கொண்டு அங்கே விட்டான். அது அப்போ தான் அந்த சர்ச்சு கட்டி அவர் முடியாமல் பாதி வேலையோடு இருக்குது. பாஸ்டர் உள்ளே இருந்து ஒரு டேபிள் ஜாப் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏஜி சபை அங்கே போய் அவரை ஜெபம் பண்ண அப்புறம் சபைக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு தான் இந்த அபிஷேகம், இந்த ரெட்ஷிப், இந்த காரியங்கள் நடக்கும்போது தான் ஒரு நாள் விடிய காலத்தில் நான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அது நாங்குநேர் ஜெயிலில் கொண்டு வைத்தார்கள். ஆண்டவர் அற்புதமாக அந்த ஜெயிலில் கூட என்ன மனம் சலந்து விடாமல், மனம் சோர்ந்து விடாமல் ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்தார். எப்படின்னா அதே டைமில் அந்த பனகுடியிலேருந்து ஒரு பாஸ்டர் அவங்க மாமியாருக்கு எதை பிரச்சனை என்னன்னு தெரியல, அவரும் எங்கள் கூட உள்ளே அவர் தூக்கி போட்டாங்க. அதனால் என் கூட எங்கள் செல்லில் தான் இருந்தார். அதனால் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நினைக்கிற தேவன் கைவிட மாட்டேன். ஏதோ ஒரு ஆட்களை கொண்டு அந்த டைமில் என்ன ரொம்ப தேற்றினார். நானும் ஜபத்தோடு நல்ல உறுதியாக இருந்தேன். மறுபடி வந்தேன். கரெக்டாக ஒரு 1.5 வருஷம் 18 மாதம் வேலையிலேருந்து உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரிமாண்ட் ஆச்சுல, 1 வாரம் ஜெயிலில் ரிமாண்ட் ஆனதுனால அவங்க உடனடியாக ஜாப்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என் குழந்தைய அப்போ பிறந்திருந்துக்கு அந்த நேரத்தில் மனைவி குடும்பத்தையும் பிரிஞ்சிருக்கிற எதையுமே பார்க்க முடியல. ஜாப்லன்னு ரொம்ப நெருக்கப்பட்டு ரொம்ப நெர்வஸ் ஆகிட்டேன். இதான் வாழ்க்கை இதோட முடிச்சிருவோமாலாம் அந்த மாதிரிலாம் நிறைய வாட்டி எண்ணங்கள் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் அதை ஒப்பு கொடுக்கவில்லை. நிறைய வாட்டி சூசைட் பண்ணிடலாமா, செத்து போயில, இனி இருந்து என்ன பிரயோஜனம், அந்த மாதிரிலாம் என்ன பேக்ரவுண்டு ஆட்கள் சப்போர்ட் இல்லை. குடும்பத்துலேயும் அந்த அளவுக்கு யாரும் ரிச் யாரும் கிடையாது, சப்போர்ட்டும் கிடையாது. என்ன பண்ணணுன்னு கரெக்டாக 18 மாதம் அந்த ஏஜி சபை, ராதாபுரம் ஏஜி சபை இப்பவும் இருக்கிறது, தாலுகா ஆஃபீஸுக்கு வடபுறத்தில் இருக்குது. அதில் உட்காந்து எப்போ ஜெபம் பண்ணிகிட்டே இப்போ ஆண்டவர் ஏதாவது பண்ணுங்கன்னு. ஆனால் ஆண்டவர் இடையிடையில தரிசனங்கள்லாம் கொடுப்பாரு, சில உற்சாகப்படுத்துவார். அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒரு ஃபோன் வருது திடீர்னு காலையில். அது எங்கள் மனைவி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள்றா. எனக்கு ஒன்றுமே புரியலை. கரெக்டாக 1.5 வருஷம் ஆச்சு இவங்க பண்ணி என்ன ஜெயிலில் போட்டு இவ்வளோ காரியங்கள் நடந்து இப்படி அதை மன்னிச்சுக்காங்க வச்சுக்கான்னு சொன்னேன். சரி அப்படின்னு நான் போய் சொன்னேன், எனக்கு பக்கத்தில் இருக்க அந்த சர்ச்சுக்கு வரவங்கலாம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அந்த மறுபடி பேசி அவர்களையெல்லாம் வரவழைத்து அந்த கோர்ட்டில் வச்சு அதுக்கு அடுத்த நாளே கோர்ட்டில் போயிட்டு திருப்பி அந்த கேஸ் அதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாளே நான் 1 நாளுக்கு பிறகு 2 நாளுக்கு பிறகு நான் மறுபடி வேலையில் ஜாயின் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அவர் அற்புதமாக விடுதலை இருந்த, யாரும் சப்போர்ட்டுக்கு நான் போகலை. ஆண்டவர் பாதத்தில் ஒரு 18 மாதம் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியிருந்து. சாதாரண விஷயம், ரொம்ப கஷ்டம். டெய்லி என்ன நடக்க, அடுத்த நாள் என்ன, கையில் பைசாவும் கிடையாது. அப்படி ஒரு நெருக்கத்தில் இருந்தால் அந்த பாஸ்டர் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஆதரவாக இருந்தார். அந்த ஏஜி பாஸ்டர் நல்ல ஆதரவாக இருந்தார்கள். அதனால் நல்ல ஜெபம் பண்ணி அவர் எங்களுக்காக ஜெபம் பண்ணார், சபை மக்களும் பண்ணாங்க. ஆண்டவர் அற்புதமாக விடுதலை கொடுத்தார். ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்தேன்னா அதனால் மறக்கவே முடியாது. 2007 உயிரோடு செத்திருக்க வேண்டியது, ஆனால் இந்த 2026 வரை ஆண்டவர் கிருபையாக உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதற்கு பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த அநேக கிராம ஊழியங்கள் அவங்களோடலாம் சேர்ந்து நிறைய ஊழியங்கள் பண்ண ஆண்டவர் ஒரு சபையை ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த சபையை கட்டி அந்த சபையிலே உட்கார்ந்து ஜெபம் பண்ணி இந்த அளவு அந்த சபையில் என்ன ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார் அந்த பகுதியில். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒன்று தான் நான் செய்தேன், கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்தேன். அதுக்கு முன்னால் இயேசுனா யாரும் தெரியாது. எங்கள் ஊரில் ஒரு சிஎஸ்சி சபை இருக்குது, ராதாபுரத்தில். அந்த சிஎஸ் சபையில் சாயங்காலம் பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். வேறு சபையை பற்றியோ இந்த கிறிஸ்தவ பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக எனக்கு தெரியாது. ஸ்கூல் படித்தது டிடிடி ஸ்கூலில் தான் படித்தேன். ஏன்னா சண்டே கிளாஸ்லாம் சொல்லி தருவாங்க. ஆனால் அந்த அவ்வளோ ஈடுபாடு இல்லாததுனால இந்த இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் தான் ஆண்டவரை பற்றி அறிய முடிந்தது. அது முதல் அந்த ஏஜி சபைக்கு தான் ஆண்டவர் ஒரு வழியை காட்டி விட்டார். அது எதுக்குன்னு தெரியாது. அதன் பிறகு அந்த சபையில் என்ன ஆராதனை நடத்த வைத்தார், அநேக காரியங்களை செய்து வைத்தார். இப்பொழுது ஒரு சபை, அழகான ஒரு சபையை கொடுத்து ஆண்டவர் அதை நடத்த ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கிறார். ஒன்னே செய்து அவருடைய பாதத்தை உறுதியாக பற்றி கொண்டேன். தொடர்ந்து அவர் கர்மசமூகத்தில் விடாமல் ஜெபம் பண்ணேன். நிறைய வாட்டி ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இது என்ன பண்ண, ஒரு பதிலும் இல்லையே, ஒரு ஜபம் இல்லையே, இப்படியே இருந்த வாழ்க்கை வீணா போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் அற்புதமாக அந்த ஃபோன் பண்ணி அந்த காரியத்தை எல்லாம் மாறுதலாய் முடிய பண்ணார் கர்த்தர். ஒரே நாளில் மாறுதலாக முடிய பண்ணார். எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். மறுபடியும் நான் வேலைக்கு போனேன். இன்றளவும் நான் மறுபடியுமாக அந்த மாதிரி சூழ்நிலை போகாமல் ஆண்டவர் கிருபையாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அந்த நிறைய அவர் பணங்கள் கிடைத்தது. சேலம் பக்கத்தில் ஒரு சபைக்கு நான் இடம் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு ஒரு மரத்தடியில் வைத்து ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார். வேப்ப மரத்து அடியில்
சேலம் பக்கத்தில் பொம்மிடின்னு ஒரு பெரிய ஊர் தான், அதுவும் பெரிய ஊர், வள்ளியூர் மாதிரி பெரிய ஊர். அது ஒரு வேப்ப மரத்தடியில் நாங்கள் அந்த ஊழியத்துக்கு நாங்கள் போயிருந்ததை பார்த்துலாம் உடனடியாக இடம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு சபை கட்ட அற்புதமாக அந்த சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஏசு சபை தான் நல்லா நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் எங்கள் சபைக்கும் இன்னும் அநேக சபைகளுக்கும் ஆண்டவர் உதவி செய்ய ஆண்டவர் கிருபையாக எனக்கு இருந்தால். ஏன்னா அந்த டைமில் தவறான முடிவு எடுத்துன்னா அதோட முடிச்சுங்க, வாழ்க்கை போச்சு. எங்கள் அம்மா அப்பா எங்கள் குடும்பம் யாருக்குமே நான் உதவி பண்ணியிருக்க முடியாது. அநேக சபைகளுக்கு ஊழியக்காரங்களுக்கு உதவி